இங்கே பாருங்கள் நண்பர்களே, எங்கள் வீட்டு பால்கனியில் நிறைய புறாக்கள் வரும். இங்கே அதுக்கு என்ன பண்ணுவேன், கோதுமையெல்லாம் வாங்கிட்டு வந்து ரேஷன்லேருந்து ஃபுல்லாக இதுங்களுக்கு தான் போடுறேன் தினமும். இது என்ன பண்ணுது, எல்லா புறா வந்தால் எல்லாத்தையும் விரட்டி விடுது. விரட்டி விட்டுட்டு அது மட்டும் நான் மட்டும்தான் சாப்பிட்ணுன்ட்டு எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு இது ஒண்டி சாப்பிடுது. இது பாருங்கள், நிறைய புறாக்கள் வரும். அதுங்க வந்தால் எல்லாத்தையும் விரட்டி அடிக்குது. இது ஒன்று நான் மட்டும் தான் சாப்பிட்ணுன்ட்டு துரத்தி அடிக்குது. இங்கே பால்கனியில் மட்டும் வச்சா. அதனால் என்ன பண்ணுவேன், மொட்டை மாடியில் எடுத்துன்னு போயிட்டு மொட்டை மாடியில் கொட்டி விட்டால் எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல வச்சா மட்டும் இது ஒண்டி மட்டும் நான் சாப்பிட்ணுன்ட்டு எது வந்தாலும் துரத்தி அடிக்குது. நான் இன்னொரு டைம் வரும்போது பாருங்கள், எல்லா புறாவும் வரும்போது நான் போட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். எல்லாத்தையும் துரத்தி அடிக்கும், குத்தும். அங்கே போய் அதுங்க தலையில் குத்தி துரத்தும், அந்த புறாங்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டு. இது ஏன் இந்த மாதிரி பொறாமை பிடிச்சி பண்ணுது? அது மட்டும் சாப்பிட்ணும், யாரையும் சேர்க்கக்கூடாதுன்ட்டு பாருங்கள். இந்த புறாக்களில் ஒத்துமையே இல்லை. காக்கா வந்து கூட்டமாக வந்து எல்லோரும் ஒத்துமையாக சாப்பிடும். ஆனால் புறா மட்டும் ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. அதுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தால், அதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த எதனால் அப்படி பண்ணுதுன்னு எனக்கு கருத்து சொல்லுங்கள்.